சிலர் பல நேரங்கள்ல நல்லா வசதியா பணத்தோட இருக்கிறவங்களை பார்த்து எப்பா கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையில அவங்க மன நிம்மதியில ஏழையா இருப்பாங்க. நிம்மதியா இருக்கிறது ஒரு பெரிய சொத்தா நாம பெரும்பாலும் நினைக்கிறதே இல்ல. சுட்டு எரிக்கிற இந்த வெயில்ல நிம்மதிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறப்பவே மனசுல ஒரு நிழல் படறதான் செய்யுது. சந்தோஷத்தை சேமிக்க நிம்மதியால பணக்காரராக மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443042777 0443063294. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. நன்றி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்போ இது காலேஜ்க்கு போயிருக்கிறவங்க வேலைக்கு போவாங்க, ஸ்கூல்ல இருக்கவங்க காலேஜஸ் இந்த மாதிரி போவாங்க. சோ அந்த புது அட்மாஸ்பியர், புது அந்த கிரௌட், புது இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது சில பேருக்கு நர்வஸ்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணணும்? நர்வஸ்னஸ் உங்களுக்கு காரணம் முன்னாடி இப்பவும் நடக்குது. ராகிங்கிற அந்த மெயின் அதனால ஒண்ணு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்க போறோம், எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்குமா, எனக்கு அந்த கல்லூரி பிடிக்குமா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா, எனக்கு நண்பர்கள் கிடைப்பார்களா, அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கிற பயம். அதையும் மீறி பெரிய பயம் ராகிங் எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது. இப்போ அரசு எவ்வளவோ முயன்று எல்லாம் செஞ்சாலும், கல்லூரி நிர்வாகம் எவ்வளவு செஞ்சாலும் அதையும் மீறி ராகிங் இருக்கு. ஆனா இவங்க நினைக்க வேண்டியது இப்போ ராகிங்க தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்க புகார்களை யார் யாருக்கு சொல்லணும், எப்படி எப்படி சொல்லணும், அந்த இதெல்லாம் இருக்கு. சோ அதை கையாளலாம். அவங்க இல்ல ஒரு அளவுக்கு மீறி ராகிங் போச்சுன்னா இவங்களே சொல்லலாம், அந்த சீனியர் கிட்டே சொல்லலாம், இல்ல இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது சொல்லலாம், புகார் செய்யலாம். அது தாண்டி தான் உங்களுக்கு மத்த பயங்கள். அது ரொம்ப இயற்கையானது. அதாவது நமக்கு நண்பர்கள் கிடைப்பார்களா, பள்ளியில இருந்த மாதிரி நான் சேர்த்து கொள்ளப்படுவோமா, அந்த இதெல்லாம் ரொம்ப இயற்கையானது. அது போக போக ஏன்னா எல்லாருக்குமே அங்க இருக்கும், எல்லாருமே புதுசா வரவங்கனால எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும். போக போக நல்லாகும். அது கண்டிப்பா. நம்ம கூட பொன்னமராவதியிலிருந்து ரஞ்சனி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் 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 மேடம். சொல்லுங்க ரஞ்சனி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? இந்த எங்க ஹஸ்பண்டுக்கு. ஹலோ சொல்லுங்க ரஞ்சனி. எங்க ஹஸ்பண்ட் மாமனார் இறந்து போயிட்டாங்க. சரிங்க. அவங்க இந்த வாதம் ஒரு சைடு வாதம் இறந்து போயிட்டாங்க. சரிமா. அவங்களுக்கு நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு. சரி. அது பயன் இல்லாம அவங்க ஒரு வருஷத்துல இறந்துட்டாங்க. அத எங்க ஹஸ்பண்ட் தாங்கிக்க முடியாம அந்த மன உளைச்சலே இருக்காரு, தனியா போய் உட்காந்துக்கிறாரு சமயம். சரி. அதே யோசிச்சு அவருக்கு முடியாம இந்த பக்கவாதம் மாதிரி ஒரு மாதிரி. நாங்க எவ்வளவோ நினைக்காதீங்க, நம்ம நல்லதான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அந்த மைண்ட செட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு ஒரே காரணம் நினைச்சு அவரே பேசிக்கிறாரு. சரிமா. அதனால அவர் அதுக்காக தீர்வு சொல்ல முடியுமா உங்களுக்கு? கண்டிப்பா ரஞ்சனி. டாக்டர் இது எப்ப இறந்தாருமா? இன்னொரு 2 வருஷம். 2 வருஷம் ஆச்சுங்களா? சரி. அதாவது நார்மலா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம அப்பா இறக்கும் போது நிச்சயமா நமக்கு மனநிலையில கொஞ்சம் மாற்றங்கள் வரும். துயரம் ரொம்ப இயற்கையானது. தூக்கம் வராது, பசி இருக்காது, எப்போ அவங்களோட எண்ணங்கள் வரும். பட் இது எல்லாமே உங்களுக்கு நார்மலா 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அது ரொம்ப இயற்கையானது. பட் இந்த 2-3 மாசத்துக்கு மேலையும் தொடர்ந்து அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறது, கனவுல அவங்க வராங்க, நினைக்கும் போதெல்லாம் அவங்க வராங்க, நம்மளுடைய செயல் எல்லாம் இழந்து நம்மளுடைய ருட்டீன் வேலையெல்லாம் செய்ய முடியாம ஆறுது என்ன ஆகுதுன்னா, இது துயரத்தையும் தாண்டி ஒரு மனசோர்வு நிலைக்கு போறது. நாங்க காம்ப்ளிகேட்டட் கிரீஃப்னு சொல்லுவோம். கிரீஃப்ங்கிறது ரொம்ப நார்மல். சோ இந்த துயரமே தாண்டி மனசோர்வு ஆகும்போது அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சோ இது இப்போ 2 வருஷங்கிறது ரொம்ப காலம் கடந்தது. சோ இது ரொம்ப இருக்கு, மனசோர்வு இருக்கு, எதுலையுமே அவங்களுக்கு ஈடுபாடு இல்ல, எதையுமே அவங்களால அனுபவிக்க முடியல அப்படி உண்டுன்னா அவங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும், கவுன்சிலிங்கும் தேவைப்படும். கவுன்சிலிங்ல முக்கியமா நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க அந்த இறந்தவர் நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புவாரு. நீங்க அவரையே நினைச்சு அழுதுட்டே இருக்கணும்னு நினைப்பாரா,
இல்ல நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரா? சோ அது கேட்கும்போது நிறைய பேர் வந்து அவர் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாருன்னா அவர் எங்க இருந்து அவர் பாத்துட்டு இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கதான் நினைப்பாருன்னு சொல்லி அது சொல்லுவோம். அது இல்லாம உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு வந்து மனுஷனா பிறக்கிறவங்க எல்லாருமே இறந்துதான் ஆகணும். அது எல்லாருக்குமே தெரியும், யாரையுமே பிடிச்சு வைக்க முடியாது. இன்னொன்னு வயசாகி வாதத்துல கஷ்டப்படுறத விட இறந்து போறதே நல்லது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிற வாழ்க்கை மேல நாட்டம் வந்ததுனாலே உங்களுக்கு அந்த துயரத்துல இருந்து மீண்டு வர முடியும். ரஞ்சனி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க கணவர்கிட்ட பேசி பாருங்க. அதை தாண்டி அவரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. இதற்கான மருந்து மாத்திரைகளோ இல்லனா இதுக்கான ட்ரீட்மெண்டோ அவங்க நிச்சயமா உங்க கணவருக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா திருச்சியில இருந்து மணி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மணி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மணி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் நான் சார் பேசுறேன் மேடம். பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நான் ஐடி ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. அதாவது எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து ஏதாவது அந்த ப்ரோக்ராம்ஸ் சொல்லி ஒர்க் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணும்போது அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு 8 வருஷமா ஒர்க் பண்ணேன் சார். சொல்லுங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 8 வருஷமா ஒர்க் பண்ண லவ் பண்ணேன் சார். பட் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி 6 வருஷம் கழிச்சு தான் அவங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து 2 பேரும் ஜாலியா தான் ஹாப்பியா தான் சார், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டிராவலிங் போது ஒரு தப்பு பண்றேன் சார். வேற ஒரு பொண்ணோட ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட லவ்வரை பார்க்கும்போது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு, இவங்கள்ட்ட நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, இவ்வளவு சின்சியரா இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் வரைக்கும் ட்ரை பண்றேன் சார். அது என்னதான் ப்ராப்ளம்னா எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் சூசைட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு நம்ம பண்றது தப்புன்னு சொல்லி நானே கத்தி அழுதுற ரூம்ல என்னோட லவ் கூட சரியா பேசாம அவங்களை கண்டாலே அவங்கள்ட்ட பேசாம விலகி போயிட்டு இருக்கேன் சார். என்னதான் சார் பண்ணலாம்? அது என்னதான் ப்ராப்ளம்? எனக்கு தோன்றது வந்து நீங்க 6 வருஷம் தொடர்ந்து அவங்க எதுவும் சொல்லாம இருந்தப்ப கூட நீங்க தொடர்ந்து காதலிச்சேன் அப்படிங்கிறீங்க. நல்ல விஷயம் அது. பட் இப்ப வேற ஒரு பொண்ணு கூட தப்பு நடந்திருந்தால் உங்களுக்கு அந்த பழைய காதலி தான் வேணும்னு இருந்தா காதலி கிட்ட எல்லாமே சொல்லுங்க. ஏன்னா சொல்றது பெட்டர். அதாவது காதலன் காதலிக்குள்ளேயோ இல்ல கணவன் மனைவிக்குள்ளேயோ நிறைய விஷயங்கள் மறைச்சு வைக்காம எல்லாமே வெளிப்படையா இருக்கிறது நல்லது. சோ என்னோட இது சொல்றதுனால ரிஸ்க் என்ன? அவங்க பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க மனசு கிளியரா இருக்கும். இல்ல நீங்க சொல்லலைன்னா வாழ்நாள் ஃபுல்லா உள்ள உங்களுக்கு அரிச்சுட்டே இருக்கும். அது என்னுடைய சஜஷன் வந்து சொல்றது நல்லதுன்னு. தற்கொலை வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்க. இது ஒரு தற்காலிகமா இந்த எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியாம முடிவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவுதே தவிர மற்றபடி தற்கொலைனால யாருக்குமே லாபம் இல்ல. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒண்ணு ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் நினைச்சு விட்டீங்கன்னா விடலாம். பட் அது உங்களுக்கு பின்னாடி அரிச்சுட்டே தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க காதலி கிட்ட மனசை திறந்து இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மணி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க காதலி கிட்ட நீங்க நடந்த விஷயத்த சொல்லி பாருங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் சில சமயத்துல இருக்கு. எதுக்கும் நீங்க சொல்லி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்ததா சங்கீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. வணக்கம் மேடம். சீல இருந்து சங்கீதா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சங்கீதா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரர் லாயருங்க மேடம். அவர் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்காரு. சொல்லுங்கம்மா சங்கீதா. அவராவே சில நேரம் நிறுத்திறேன் சொல்லுவாரு மேடம். ஆனா அவங்களாலே முடியல. அந்த அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்படியே குடிக்காம இருந்தாங்க. அவங்களாவே மனசு உடம்பு ஃபுல்லா டயர்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களாவே சொல்லுவாங்க, சரி உனக்கு பிடிக்கல விட்டுறேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களால அந்த கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. 2-3 நாளைக்கு குடிக்காம இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களாவே குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டாக்டர்கிட்ட போலன்னு கூப்பிட்டா, நான் ஒரு லாயர், நான் போய் இப்படி வருதுன்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்களே கஷ்டப்படுறாங்க. அதுவும் புரியுது. அவங்களுக்கு மருந்து நிறைய மருந்து, ஹோமியோபதி மருந்து, ஆன்டி டாக்ஸ் அது மாதிரி மருந்து வாங்கி கொடுத்தேன் மேடம். அவங்க வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் விருப்பம் இருக்கு குடிக்காம விட்டுலான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களால முடியல. அதுக்கு மருந்து ஏதோ சைக்காலஜிஸ்ட் போனான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. என்னால என்னால சுத்தமா பிடிக்க முடியுது. அவங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, குடிக்க வைக்கலாம்னு அவங்கள முடியல. அதுக்கு என்ன மருந்து எதிர்க்குங்களா? சங்கீதா, உங்களுடைய வருத்தம், உங்களுடைய கவலைகள் எங்களுக்கு புரியுதுமா. நீங்க கவலைப்படாதீங்க, மனசு உடைஞ்சு போயிடாம இருங்க. ஷீலா, சங்கீதா, இத வந்து நீங்க குடிக்கிறது சொன்னீங்க இல்லையாமா?
எப்பயுமே குடிக்காதன்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதோ இல்ல அவரும் வந்து நான் இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அது குடி அப்படிங்கிற மாதிரிதான் அந்த மைண்ட்ல வந்து அவருக்கு வந்து தோணும். மறுபடியும் அகைன் குடிக்க தான் போவாரு. அந்த மாதிரி திங்க் பண்ணாம இனிமே குடிக்க கூடாதுன்னு என்னைக்கு அவங்க வந்து சடனா வந்து திங்க் பண்ணி நிறுத்துறாங்களோ அன்னைக்குதான் நிறுத்துவாங்க. இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் போய் குடியில தான் போய் நிற்பாங்க. நீங்க இது ரொம்ப சோர்ந்து பேசுறீங்க. நீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இல்ல டி அடிக்ஷன் சென்டர் இருக்குமா, நீங்க அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அங்கேயே உங்களுக்கு அட்மிட் பண்ணி அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணி அவங்க குடிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்றதுக்கு மெடிசன் மூலியமாவும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்து இந்த குடிய வந்து குடிக்காம இருக்கிறாரான்னு பாருங்க. நீங்க அதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களான்னு தெரியல. ஷீலா, இவங்க சங்கீதா ஏதாவது சிகிச்சை தேவைப்படுமா? அவங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. சங்கீதா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து இது ரொம்ப நாளா இந்த மன அழுத்தத்துல இருக்கீங்க அவர் குடிக்கிறாருன்னு, நீங்க வந்து கொஞ்சம் அவரை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா குடின்னு சொல்லாம அவரை வேற மாதிரி கொஞ்சம் அன்பா வந்து திருத்த பாருங்க. நீங்க வந்து கொஞ்சம் அன்பா திருத்தும் போது அவருக்கும் ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும். ஐயோ நம்ம வைஃப் இவ்வளவு ஆசையா இருக்காங்களே, நம்ம இது மாதிரி போறோமேன்னு ஒரு ஃபீலிங்ல கொஞ்ச நாள் கழிஞ்சு மேபி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், நிறுத்துறத கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. நீங்க வணக்கம் விஜய். வணக்கம் மேம், நான் டாக்டர் முகன்தாஸ் கிட்ட பேசலாமா? பேசலாம் விஜய். ஆல்ரெடி நான் டிப்ரெஷன்ல கொஞ்ச நாள் இருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு 2 months மேல டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்பவும் எனக்கு ரொம்ப கோபம் வருது. சில டைம் குழந்தைய போட்டு அடிக்கிறேன், திட்டுறேன், சம்மாத்தினா சொல்றேன், நீ வராத என்கிட்ட, நான் உனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி யாராவது சில டைம் பேசல என்கிட்ட அப்படின்னா இவங்க ஏன் பேசலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் எனக்காக. இல்லன்னா யாருமே வேணாம் எனக்கு, நான் மட்டும் தனியா இருந்துக்கிறேன், என் கூட யாரும் பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம், என்னை விட்டுருங்க, தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. சில டைம் மாத்திக்கணும்னு நினைக்கிறானே, என்னால மாத்திக்க முடியல. ஓகே, டிப்ரெஷன்ல அதாவது மனசோர்வுல வந்து கோபம் எரிச்சல் வருது ரொம்ப சகஜம். இப்ப நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒண்ணு மனசோர்வுக்குண்டான சிகிச்சை எடுத்தீங்கன்னா கோபமும் குறையும். இன்னொன்னு உங்களுக்கு கோபம் என்ன காரணமா இருந்தாலும் அதை சரி பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தைய அடிக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. உங்களுடைய கோபத்தை திசை திருப்புறீங்களே தவிர அந்த குழந்தைக்கு நிறைய மனநல பாதிப்புகள் வடு ஏற்படும் பின்னாடி. அது நீங்க எவ்வளவுதான் பிற்காலத்துல நான் வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னா கூட அந்த வடு வந்து குழந்தைய ரொம்ப அதை நீங்க நினைச்சு பார்த்துட்டு குழந்தைய அடிக்கிறத நிறுத்துங்க. உங்க கோபத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ண பாருங்க. இப்போ ஜெனரலா கோபம் குறைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். பட் உங்க கோபத்துக்கு என்ன காரணம்ங்கிறத பார்த்து அதை சரி பண்ணுங்க. பிளஸ் உங்களுடைய மனசோர்வையும் சரி பண்ணுங்க. குழந்தைய அடிக்கிறத நிறுத்துங்கம்மா தயவு செஞ்சு. விஜய், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கோபம் அதிகமாகும் போது அதை உங்க குழந்தைகிட்ட காட்டுறத நீங்க வந்து விட்டுடலாம். ஏன்னா அந்த கோபம் வந்து அந்த குழந்தைய பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நீங்க உங்க மருத்துவரை போய் பாருங்க. அந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க, அவர்கிட்டே போய் சொல்லுங்க, இன்னுமே எனக்கு இந்த கோபங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நிச்சயமா உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆத்தூர்ல இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ மேடம், நான் டாக்டர் பேசுறேன். பேசுங்க கவிதா. எனக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம். எந்த வேலை எடுத்தாலும் ரொம்ப அதுக்கு என்னோட பிரச்சனைக்கு வந்து எப்படி டெஃபினேஷன் சொல்றதுனே தெரியல மேடம். சரிமா, வந்து வேலையை செஞ்சா இப்ப ஒரு துணி காய வச்சாலும் சரி மேடம், கொடியில போட்டா ரொம்ப அதை நீட்டி விட்டு விரிச்சு விட்டு இந்த சைடு ரொம்ப ஒவ்வொரு வேலைக்கும் நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க மேடம். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ வாஷிங் மிஷினை மூடினா மூடிக்கிட்டே இருக்காங்க மேடம், அழுத்தி விட்டு. அந்த மாதிரி எப்படி என்னோட பிரச்சனைக்கு இன்னும் நிறைய ரீசன் இருக்குங்க மேடம், நிறைய பரிணாமங்கள் அந்த மாதிரி பரிமாணம் அந்த மாதிரி நிறைய இதா இருக்குங்க மேடம். ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்கா இருக்குங்க மேடம். எவ்வளவு நாட்களா இந்த மாதிரி இருக்கு கவிதா? கொஞ்சம் நான் ஓரளவு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்ததுங்க மேடம். கல்யாணம் ஆன வாட்டி மாமியார் கொஞ்சம் சுத்தம் அந்த மாதிரி இருப்பாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்டர்னா இத மாதிரி எனக்கு தோணுதுங்க மேடம் மேரேஜுக்கு அப்புறம். உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு கவிதா? அது ஓரளவு நல்லாதான் மேடம் போயிட்டு இருக்கோம். இப்ப தனியா தான் மேடம் இருக்கோம், இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங்கா இருக்கு மேடம். சரிமா, அப்படியே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, எல்லாரும் திட்டுற மாதிரி சோம்பேறி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு மேடம். சரி ஷீலா, நீங்க எங்களுடைய பிரச்சனை. கவிதா கவிதா இதை நீங்க ஓசிடி டாக்டர்கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணிட்டீங்களாமா டெஸ்ட் எடுத்து?
அவங்க டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க மேடம். அது வந்து ட்ரௌசியா இருக்குங்க மேடம். அந்த டேப்லெட் சாப்பிட்டா இன்னும் ஏற்கனவே பிரச்சனை இல்ல இந்த மாதிரி இருக்கிறதால இன்னும் 2 மோசமா இருக்க மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டேங்க மேடம். ஓகே, இந்த டேப்லெட் விஷயமா டாக்டர் பேசுறாரு. ஆனா இந்த ஓசிடி நீங்க சொல்றது ஏதாவது ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிருந்தீங்கன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல வந்து வருதுதான் இந்த ஜெனரலா ஓசிடி அப்படிங்கறது. நீங்க அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்ததுன்னா முதல்ல அந்த மனசுல இருந்து எடுத்துருங்கம்மா. நீங்க டேப்லெட் சாப்பிட்டாலும் தெரப்பில இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பழைய விஷயங்கள் சிலது சின்ன சின்ன தப்ப வந்து மனசுல வச்சுட்டு நம்ம ஒரு பிளஷர் சீக்கிங்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம். அது ரியாலிட்டி என்னன்னு தெரியும் போது ஒரு ஈகோ வந்து நம்மள வந்து மாரல் வேல்யூஸ் எல்லாம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். அதுலதான் கொஞ்சம் ஓசிடி வந்து சில பேருக்கு டெவலப் ஆகும். சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை மனசுல இருந்து எடுத்துருங்க. இப்ப வந்து இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடும். மாத்திரை விஷயத்துல வந்து டாக்டர் உங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லுவாங்க. மாத்திரை வந்து ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஓசிடிக்கு குடுக்கற ஒரு 4 மருந்துல ஆக்சுவலா தூக்கம் குறையும். காலையில கொடுப்போம் நாங்க, ஏன்னா தூக்கம் குறைஞ்சிருங்கிறதுனால. இன்னொரு 3-4 மெடிசன்ல தூக்கம் ஜாஸ்தி ஆகும். அது நீங்க மருத்துவரை பார்த்து எனக்கு தூக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னு அவரே மாத்தி கொடுப்பாரு. கவிதா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க மருத்துவருக்கு பார்த்து நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரியான மாத்திரை மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்து அவரே உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா பல்லாவரம்ல இருந்து பாரதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பாரதி. வணக்கம் மேடம். சாருக்கு பேசுங்க பாரதி. சார் சொல்லுங்க. எனக்கு 3 பசங்க, ஆம்பளை பசங்க. கடைசி பையன் பேரு 15 வயசு ஆகுது. அவன் ஸ்கூலுக்கு போனாவே கஷ்டப்பட்டு தான் போவான். எப்பவுமே ஒரு சந்தோஷமாவே போக மாட்டான். ஸ்கூல மாத்து அப்படின்னு இப்போ வந்து ஸ்கூல மாத்துங்க அப்படின்னு சொல்றான். ஏன்டா அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிக்கல, ஸ்கூலு ரொம்ப தூரமா இருக்கு, நடக்க கஷ்டமா இருக்கு. என்ன சார் பண்றாங்க? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? எப்பவுமே ஒரு விருப்பம் இல்லாமமே போயின்னு இருப்பான் அவன் ஸ்கூலுக்கு. பாரதி, நீங்க மகன் கிட்ட பேசுனீங்களா? அவருக்கு வந்து ஆசிரியர்கள் கூட ஏதாவது மனக்கசப்பு இருக்கா, இல்ல என்ன காரணத்தினால அப்படி சொல்றாருன்னு பேசுனீங்களா? கேட்டேன் மேடம். இன்னைக்கு தான் போலாம் ஸ்கூல் தொடங்குல கேட்டதுக்கு அவர் சொல்ற குடிக்கல, எனக்கு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு நடக்க கஷ்டமா இருக்கு, எல்லாரும் நடந்து அரேஞ்ச் மாதிரி எல்லாரும் நடந்து தானே போறாங்க, அவ்வளவு பிள்ளைங்க போயிட்டு வருது அப்படின்னு சொன்னா குடிக்கல. இன்னைக்கு ஒரே அடம் ஆக்சிஜன் வருது. இப்ப நார்மலா உங்களுக்கு ஆமா ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக பிடிக்கல அப்படிங்கறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குமா. ஒண்ணு வந்து பள்ளிக்கூடங்கிறது அந்த வயசு குழந்தைங்களுக்கு ஒரு உலகம். வீடு விட்டா அது ஒரு தனி உலகம். அதோட அந்த சின்ன சின்ன விஷயங்களும் அவங்கள பாதிக்கும். அதுல ஒண்ணு ஆசிரியர்கள் வந்து அவங்க கிட்ட அன்பு காட்டாம, இல்ல அவங்களுடைய கோபத்தை காட்டி இருக்கலாம், இல்ல நண்பர்கள் மத்தியில தான் வந்து சேர்த்து கொள்ளப்படவில்லை, தனிப்பட்டு விட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவங்க. அப்படி இல்லாம சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது கற்றலில் குறைபாடுன்னு ஒண்ணு இல்லை. எப்படின்னா நல்ல புத்தி இருக்கும், ஆனா மார்க் சரியா வராது. ஏன்னா அவங்களுக்கு கணக்குல இல்ல எழுதுறதுல படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். அதுல தாழ்வு மனப்பான்மையினால மற்றவங்க கேலி பண்ணும்போது வேண்டாம். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இது என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும் போக மாட்டேன்னு சொல்றதுக்கு. இன்னொன்னு வந்து மனசோர்வு இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட எல்லாமே பிரச்சனையா தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு உலகத்தை பார்த்தா உலகமே இருண்டு இருக்கிற மாதிரி மனசோர்வு இருக்கும்போது பள்ளிக்கூடம் எல்லாம் நல்லா இருந்தா கூட இவங்களுக்கு அது இருட்டா தெரியலாம். சோ இது என்ன காரணங்கிறத தெரிஞ்சு காரணங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப சில இடங்கள்ல பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப மோசமா கடுமையா நடந்துக்கிறாங்கன்னு தான் நாங்களே சொல்லுவோம், மாத்திருங்க பையனோட ஸ்கூலங்கிறத சொல்லுவோம். சோ உங்களுக்கு வந்து என்ன காரணங்கிறது தெரிஞ்சுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குமா. பாரதி, நீங்க உங்க மகன் கிட்ட பேசி பார்த்ததா சொல்றீங்க, ஆனா அவர் என்ன காரணமும் உங்ககிட்ட சொல்லல. அதனால அவர் ஒரு மருத்துவர் கிட்ட வேணா ஒரு ஆலோசகர் கிட்ட கூட்டிட்டு போலாம். அவர் அந்த என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சு அதற்கான தீர்வையும் அவர் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து ராஜேஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜேஷ். ஹலோ மேம். வணக்கம் ராஜேஷ். எஸ் மேம். மேம் ஆக்சுவலி இந்த ஸ்டாமரி ப்ராப்ளத்தை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கணும் மேம். எனக்கு ஒரு 4 வயசுல ஸ்டாமரிங் இருக்கு. அது திடீர்னு ரொம்ப ஆன்சைட்டி ஜாஸ்தி ஆகும் போதோ இல்ல ஒரு மாதிரி பப்ளிக்ல பேசும்போதோ தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது ஸ்டாமரிங். நான் பல டாக்டர்ஸ் பாத்துட்டேன். ஸோ அவங்க ஆன்சைட்டி ட்ரக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் அது சாப்பிட்டாலுமே கூட அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்ல டிஃபால்ட்டா ஸ்டாமரிங் வந்துருக்கு.
சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது நானே நிறைய வாட்டி இந்த யோகா அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஸ்டாமரிங் எனக்கு கியூர் ஆக மாட்டேங்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்ல. சோ அதுக்கு என்ன மாதிரி விஷயம் பண்ணணும் இல்ல எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா ராஜேஷ். இது இப்ப ஸ்டாமரிங்கிறது திக்கிறது வந்து பல காரணங்களுக்கு வரலாம். நீங்க சொல்றது பயம் பதட்டம் வரும்போது திக்கல் வந்து ஜாஸ்தியாகுது. இது ரொம்ப இயற்கையா நடக்கிற விஷயம். இது பயம் குறைக்கிறதுக்குள்ள மருந்து தவிர பயிற்சிகள் நீங்க என்ன பண்ணலாம்னா தனியா இருக்கும்போது ஒரு பத்திரிக்கை எடுத்து வச்சுட்டு இப்போ நிலையத்துல செய்தி வாசிக்கிறவங்க எப்படி வாசிக்கிறாங்களோ தெளிவா ஒரு சத்தத்துல அதே மாதிரி நீங்க பத்திரிக்கைய சத்தமா படிக்க பாருங்க. அது ஒரு தேர்வு. இன்னொன்னு என்னென்ன சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பயம் அதிகமாயி திக்கு அதிகமாகுதோ அந்தந்த தருணத்தை திரும்ப திரும்ப நீங்களா போய் தேடுங்க. அதாவது ஒரு கூட்டத்துல பேசும்போது திக்குதுன்னா திரும்ப திரும்ப கூட்டத்துக்கு போங்க. கவலைப்படாதீங்க, யாராவது சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம். அது பழக பழக உங்களுக்கு சரியாகும். இந்த சந்தர்ப்பத்துல இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த வாக்-இன் இன்டர்வியூஸ் இருக்கு. அதுல நீங்க போனா நீங்க வந்து அந்த இன்டர்வியூக்கு போறது வேலைக்காக இல்ல, உங்களுடைய திக்க போக்குறதுக்காக. நீங்க நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க. போக போக உங்களுக்கு என்ன யார் வேணா சிரிச்சுட்டு போட்டோம் நினைச்சு திரும்ப திரும்ப போனீங்கன்னா உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த திக்குதல் குறைஞ்சிரும். வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? இப்ப என்னோட டாக்டர் மேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு, சொல்லலாம் பாக்குறேன். சொல்லுங்க ராஜா. அவங்களுக்கு இப்போ 35 years ஆகுது. சரிங்க. மேரேஜ் ஆகி ஒரு 15 years ஆயிடுச்சு. சரி. நடுவுல அவங்க மாமியார் கொடுமைனால என்னோட மாப்பிள்ள வந்து அவளை தனியா இருக்காரு. இப்ப சரி. இப்ப நாங்க வந்து அவ தனியா இருக்கிறதுனால நாங்க கூட இருக்கோம், நானும் என் வைஃபும் பேரண்ட்ஸ். இப்ப அவளுக்கு வந்து அடிக்கடி ரொம்ப நல்லா பாத்துக்கிற குழந்தைனாலாம் அங்க ஒரு ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிற அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா சடனா ஒரு கோவம் வந்துச்சுன்னாக்கா ஒரு மாதிரி எல்லா மாதிரியும் எரிஞ்சு விடுற பசங்களையும் கொஞ்சம் சில டைம் ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணிட்டா. அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது ஒரு சமயம் நல்லா பேசிக்கிட்டே இருக்கா, திடீர்னு போல ஒரு மாதிரி எல்லாரையும் தூக்கி எரிஞ்சு பேசிடுறேன். அது எப்படி அவளை ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம். நீங்க உங்க மகளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒன்னும் வரல இது வரைக்கும். அவ நார்மலாக இருக்க ஸ்கூல், அவளும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயும் எல்லாரையும் என்ன பிரச்சனைனால இப்ப பிரிஞ்சிருக்காங்க ராஜா? உங்களுடைய மகனும் மருமகளும் அதான் அவர் வந்து அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இவள கொஞ்சம் முன்னாடி அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க. சரி. அந்த டைம்லயே கொஞ்சம் அவங்க அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு அவரு அங்க அப்ப இருக்கும்போதே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த அப்புறமா இப்ப அவளுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சொல்றத கேட்டுக்கிட்டு அவரு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி ஒரு மாதிரி தகராறு வரும். நீங்க உங்க மருமகன் பேசி பாத்தீங்களா ராஜா? அவரு கூட பேசினேன். அவரு சொல்றாரு அவ வந்து எங்க அம்மா மதிக்கிறது இல்ல, எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மதிக்கிறது இல்ல, அதனால அவளை சரிப்படாதுன்ற மாதிரி சொல்றாரு. பட் இப்ப கூட வீக்கெண்ட்ஸ்ல வராரு, குழந்தைங்க கூட அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, போறாரு. மற்றபடி ப்ரொவைடிங் ஃபார் த ஃபேமிலி அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஒருத்தருக்கு அநியாயமா இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மேட்டர்ல என்னோட டாக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஒரு சமயம் நல்லா பிஹேவ் பண்றா, எல்லாம் பண்றா. ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி போயிட்டாருனாக்கா சில டைம் எங்க பர்டிகுலர்லி என் ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு மாதிரி என்கிட்ட ரொம்ப மரியாதையா தான் நடந்துக்கிறா. என் ஒய்ஃப மட்டும் ரொம்ப இது பண்ணா. பசங்களையும் ஒரு சமயம் படிக்கல கொள்ளனா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா திட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கு என்ன சொல்யூஷன்? நாங்க அவளை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? நாங்க அவ கூட இருக்கிறது சரியா இல்ல, அதுவும் எங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஷீலா, உங்களுடைய மகள் நீங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொண்ணோட நீங்க ஒரு இது என்னன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரி வீக் வந்து மாப்பிள்ள வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரைவசி இல்லாம இருக்கலாம், அது வெளியில சொல்ல தெரியாம இருக்கலாம். உங்க பொண்ணுக்கு இந்த 35 வயசுல இருக்கிற அந்த சில ஆசைகள் எல்லாம் இருக்கும். நீங்க அவங்கள வேணா ஒரு ஆப்ஷன் வந்து பக்கத்துல ஒரு வீடு எடுத்து பொண்ணையும் குழந்தைங்களையும் வைங்க. நீங்க இன்டைரக்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே வீட்டுல இல்லாம மேபி ஒரு பிளாட்ல இருந்தீங்கன்னா பக்கத்து பிளாட்ல இருங்க. சோ மாப்பிள்ள வரும்போது அவங்களுக்கும் ஒரு தனி ரூம் பிரைவசி இருக்கும்.
கொஞ்சம் அப்படி இருந்து பாருங்க, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பழகுறாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து பர்மனண்டா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகும். ஏன்னா அங்க மாமியார் ப்ராப்ளம் அப்படின்னா இங்கேயும் அவங்களுக்கு நீங்க 2 பேரும் இருக்கும்போது ஒரு பிரைவசி இல்லாம இருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால அவங்களுக்கு கோவத்தை வந்து வெளிப்படுத்துறது அம்மா மேலயும் பசங்க மேலயும் வெளிப்படுத்துறாங்க. டாக்டர், இவங்க மகளுக்கான பிரச்சனை நீங்க என்ன மாதிரியான? அவங்களுக்கு கோவம் வருது இந்த சந்தர்ப்பத்துல வந்து ரொம்ப இயற்கையானதுதான். சோ நான் என்ன சொல்வேன்னா, ஒண்ணு இவங்க சொன்னது, அது தவிர வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு தீர்வு வர முடியுமா, சேர்ந்து வாழ முடியுமா, இல்ல பெரிய ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு வர்றதுக்கு என்ன செய்வதுங்கிறத யோசிக்கணும். அதை யோசிச்சு சரி பண்ணலாம். இப்போ உறவு இருக்குங்கிறது தெரியுது, அவர் வந்து போயெல்லாம் இருக்கிறாரு. இவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜா, உங்க மகளுக்கு வந்து நீங்க ஷீலா டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்க. அவங்க உங்க பக்கத்திலேயே தனியா ஒரு வீடு எடுத்து இருக்க வச்சு பாருங்க. அப்போ அவங்க மருமகன் வந்து போறப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரியா இருக்கு? ஏன்னா சில பசங்க, ஒரு காலர் கூட சொன்னாங்க, என் பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், வேற ஸ்கூல் மாத்த சொல்றேன். சோ அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரியா இருக்கு? இப்போ என்னன்னா, நான் சொன்னேன் பள்ளிக்கூடம் வந்து ஒரு உலகம். அதே மாதிரி யாருக்கிட்டையுமே உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டு பாருங்க. எல்லாரும் பெற்றோர் தவிர சொல்றது ஒரு 5 பேர் ரோல் மாடல் சொல்ல சொன்னீங்கன்னா அதுல 2 ஆசிரியர்கள் நிச்சயமா இருப்பாங்க. அட்லீஸ்ட் எங்க காலத்துல இருந்தாங்க. அதாவது பெற்றோர் தவிர நாங்க என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரா பேரண்டல் அடல்ட் ரோல் மாடல். அதாவது பெற்றோர் அல்லாத பெரியவர்கள் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கிறதுன்னு பார்த்தா நமக்கு இம்மீடியட்டா நம்மளோட உலகம் வந்து பள்ளி தான். சோ ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இருக்கணும். அன்பு நிறைய செலுத்தணும். பிளஸ் அவங்க சொல்லித்தரத ஒரு பேஷனோடு, அவங்களுடைய ஒரு அந்த என்ன பாடம் சொல்லித்தராங்களோ அதை வந்து முழுமையான ஈடுபாடோடு சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கும் அந்த ஈடுபாடு வரும். பட் இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மார்க்கே ஒரு இலக்கா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஈடுபாடுலாம் இல்லாம மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தான் பாக்குறாங்களே தவிர அந்த பாடத்தின் மேல் காதல் வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அந்த இது அவ்வளவா நடக்கிறதுல. ஆனா இதையும் மீறி எல்லா பள்ளிகள்லயும் 7 ஆசிரியர்கள் இருந்தா அட்லீஸ்ட் 2-3 பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னோட ஆசை எல்லாருமே நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா டாக்டர். அடுத்ததா புதுக்கோட்டையில இருந்து வெங்கட்ராமன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் வெங்கட்ராமன். வணக்கம் மேடம், வெங்கட்ராமன் பேசுறேன். சொல்லுங்க வெங்கட்ராமன். எனக்கு திருமணமாகி 3 பெண் குழந்தைங்க இருக்கு. சரிங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே ஓகே. அது வந்து அம்மா வந்து தவறிட்டாங்க சார். அம்மா தவறிட்டாங்க. சரிங்க. அம்மா தவறிட்டாங்க. அம்மா தவறி 55 நாள்ல தம்பி தவறிட்டாங்க சார். 55 நாள் தவிர ஒரு 2 வருஷம் இருந்தாங்க, அப்பாவும் தவறிட்டாங்க. தொடர்ந்து மரணங்கிறதா ரொம்ப மன அழுத்தம். என்னடா வாழ்க்கைங்கிற வெறுத்து போச்சு சார். நமக்கு வெறுத்து போயிடுச்சு வாழ்க்கை. மன அழுத்தம் அதிகமாயி ஒரு இதுல என்ன எல்லாரும் செத்துட்டாங்க, நம்மளும் எத்தனை நாள் செத்துறோம், நம்மளும் ஒரு நாள் செத்துறோம்னு குழந்தைங்க மேல என்னால செலுத்த முடியல, கவனம் செலுத்த முடியல. ஒய்ஃபு அன்பா தான் இருக்காங்க, ஒய்ஃப்ல அன்பா இருக்காங்க, குழந்தைங்க அன்பா இருக்காங்க, என்னப்பா எப்படி இருக்காங்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். சித்தா ஹோமியோபதி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன பிரச்சனைனா மேடம், சொல்லுங்க வெங்கட்ராமன். சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா, மாத்திரை இது சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல நான் வந்து எங்க அம்மா அப்பா தம்பி 3 பேரை நினைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கு, படப்படன்னு வருது, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. என்ன பண்ணதுல மாத்திரை சாப்பிட்டாங்க, போய் கண்ணாடி முன்னாடி நின்று டப்பு டப்பு டப்புன்னு என்னை அடிச்சுக்கிறேன் மேடம். சரிங்க. அடிச்சு மூஞ்சி அடிச்சுக்கிறேன், இது அடிச்சுக்கிறேன். அப்ப அடிச்சாதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அப்படி அந்த தலையெல்லாம் இந்த இதெல்லாம் போகுது, கொஞ்சம் படப்படப்பு, அந்த நரம்புல துருன்னு ஒரு மாதிரி அப்படியே இருட்டுலதான் தெளிவாகுது. ஆனா இதை பார்த்து அவங்க எங்க வீட்லயும் குழந்தைங்களும் பதட்டப்படுறாங்க, அழுகுறாங்க. அடிச்சதுப்பா அடிச்சதாங்கன்னு கிட்ட சொல்றாங்க. ஆனா அடிச்சாதாமா எனக்கு சரியாகுது அப்படின்னு. அது என்னைக்காவது ஒரு நாள் வருது, அது அந்த நினைப்பு வரும்போது அப்படி வருது. அது என்ன பண்ண மனநோயா அப்படி அடிச்சா சரியாகுது, எனக்கு தெளிவாயிடுறேன். ஆனா அது வந்து மனநோயா இல்ல ட்ரீட்மெண்ட் வேணுமா என்னன்னு தெரியல மேடம். சரி வெங்கட்ராமன். டாக்டர் சார், கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் இத பத்தியே பேசியிருந்தாங்க. அதாவது இறந்து போனவங்க
ஏதோ காரணத்துக்காக இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்க மனைவி மக்களுக்கு இருக்கிறது நீங்க. சோ இருக்கிறவங்கள நீங்க கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கணும். இது எப்படின்னா நீங்க எப்படி பாருங்கன்னா, வாழ்க்கை ஒரு ரயில் பயணம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க அம்மா தம்பி எல்லாம் ஒரு பர்டிகுலர் ரயில் நிலையத்துல இறங்கிட்டாங்க. இப்ப மீதி ரயில்ல உள்ள இருக்கிறது நீங்க, மனைவி, குழந்தைங்க. அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. நீங்க இறங்குனவங்கள நினைச்சு ஐயோ போயிட்டாங்க நினைக்கிறத விட இருக்கிறவங்கள நல்லா பாருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் இறங்கிதான் ஆகணும். இந்த ரயில்ல இருந்து எல்லாருமே நம்ம இறந்துதான் ஆகணும். இருக்கும் போது அவங்களுக்கு நல்ல நேரங்களை தருணங்களை கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்பா தன்னையே அடிச்சுக்கிறது பார்க்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு பாதிக்கும். அதாவது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கஷ்டம்னு வந்தா இப்படிதான் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் எடுத்துக்காட்டு அவங்களுக்கு. நாளைக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது தன்னையே அடிச்சுப்பாங்க. ஏன்னா அதான் அவங்களுக்கு தெரியும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒண்ணு மருத்துவர்கிட்ட திரும்பி பேசி பாருங்க. இன்னொன்னு, நீங்க அடிச்சாதான் உங்களுக்கு குறையுதுன்னா அடிச்சு விளையாடுற விளையாட்டுங்க விளையாடுங்க. ஷட்டில் காக், டென்னிஸ், அது மாதிரி நல்ல கோவத்தை ஆதங்கத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அடிக்கலாம். நீங்க இது யாருக்குமே தொந்தரவு இல்லாத விளையாட்டு. அது பண்ணலாம். ஃபுட்பால் விளையாடலாம், மிதிக்கலாம். கோவத்தை எல்லாம் சேர்த்து வச்சு உங்களுடைய ஆத்தாமை எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க அடிக்கலாம். சோ அந்த மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லாம, மனநல பாதிப்பும் இல்லாத மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய துக்கத்தையும் வெளிப்படுத்துங்க. பிளஸ் குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி தரணும். ஒரு காலம் வரும்போது இறப்பாங்க. இறப்பை எப்படி ஏற்றுக்கொள்வதுங்கிறதுக்கு அகைன் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் எடுத்துக்காட்டு. சோ உங்க குழந்தைங்களும் நல்லா நீங்களும் ஒரு காலத்துல போறீங்க, அதை எப்படி ஏத்துக்கணுங்கிறத நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். வெங்கட்ராமன், டாக்டர் சொன்ன மாதிரியான சில முயற்சிகளை செஞ்சு பாருங்க. அது போக நீங்க மாத்திரைகள் எடுத்துக்கிறதா சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இதை நீங்க செய்யற முயற்சி மூலமாவே உங்களுக்கு இருக்கிற இந்த படபடப்பு, இந்த மாதிரியான விஷயம் தோணுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அடிச்சுக்கணும்னு, அது எல்லாமே தானா உங்களை விட்டு போயிடும். கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்ததா நாமக்கல்ல இருந்து சவுந்தர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சவுந்தர். நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. சரிங்க. எனக்கு ஒரு 3 மாசமா. சரி. அது ஒரு மனநல டாக்டர் போய் பார்த்தா அவங்க சைக்காலஜிலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்க. சரிங்க. ஒரு தூங்குறதுக்காக மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டா ஒரு 3-4 நாளைக்கு நல்லா தூக்கம் வருது. மறுபடியும் பார்த்தா அந்த மாத்திரையை தூக்கினா நினைவெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா கண்ணு மட்டும் மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. சவுந்தர், நீங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க? நான் பிசினஸ் பண்றேங்க. அப்படிங்களா? உங்களுக்கு என்ன வயசு? 40ங்க. சொல்லுங்க சவுந்தர். 40 வயசு. 40 வயசு ஆகுது. சரி ஷீலா. சவுந்தர், நீங்க பிசினஸ் பாக்குறீங்கன்னு சொன்னீங்க, தூக்கம் வரல அப்படிங்கிற 2 விஷயம் சொன்னீங்க. நீங்க பிசினஸ்ல ரொம்ப உட்கார்ந்து வேலை பண்ற, இப்ப உடம்பு நல்லா இது பண்ணி வேலை பண்ணானா கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும். மேபி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலை இருக்கும் போது மத்தியானம் வீட்டுக்கு போவீங்க, தூங்குறீங்களான்னு பாருங்க. மத்தியானம் தூங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஈவினிங் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் பிசினஸ் பண்ற இடம் கொஞ்சம் கிட்டக்க இருந்ததுன்னா நடந்து போங்க. உடம்புக்கு கொஞ்சம் ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் தூக்கம் டெவலப் ஆகும். வேற எதுவும் மனசுல இல்லன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தூக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட் ஒரு 9 o'clock பிசினஸ் முடிச்சிட்டு வந்தோன்னா 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா 9 o'clock தூங்க போயிடுங்க அந்த ரூமுக்கு. பால் இது மாதிரி விஷயங்கள்லாம் குடிச்சிட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வரும். இதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. வணக்கம் இந்து. வணக்கம் மேடம். சொல்லுங்க இந்து. தாம்பரத்துல இருந்து இந்து பேசுறேன். சொல்லுங்க இந்து. எனக்கு ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி. பெரிய பையனுக்கு 4.5 years ஆகுது. சின்ன குழந்தை இப்பதான் 6 months ஆகுது. எனக்கு என்னன்னா, என்னோட மதர் இன் லா, என்னோட மாமனார் மாமியார் திருச்சியில இருக்காங்க. சரி. அவங்க இப்போ நான் பிரெக்னன்ட், ஃபர்ஸ்ட் பேபி பிரெக்னன்டா இருக்கும் போதே குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. நாங்க அங்க தனியா இருக்கோம், நாங்க அங்க வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னன்னா, இப்போ குழந்தைன்னா 4 years வரைக்கும் என் கூட தான் இருக்கு. அவங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசை. சரிங்க. அது என்னன்னா, எனக்கு அது விட்டுட்டு இருக்க முடியல, குழந்தைய விட்டுட்டு என்னால. சரிங்க. இப்போ அது எனக்கு அவங்க கிட்ட அது எப்படி சொல்றது, அவங்களும் ரொம்ப நல்ல டைப், ரொம்ப நல்லவங்க. அது எனக்கு என்ன நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதனால பிரச்சனைகள் நிறைய வருது. இப்போ செகண்ட் சன் பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப திருப்பி செகண்ட் சன்ன கேக்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இங்க வந்துருங்க, நாங்க சென்னையில இருக்கோம்,
ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்றாங்க. நீங்க எங்க கூட வந்து இங்க இருங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல நான் அங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி. எனக்கு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க அப்படிதான் அப்படிதான் கேட்பாங்க, நம்ம வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு பயம் மனசுக்குள்ள, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கும் அவருக்கும் நிறைய சண்டை வருது. சொல்லுங்க இந்து. அது எப்படி நான் இது அவங்க கிட்ட நான் எப்படி அது சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியவும் மாட்டேங்குது. அவங்க கிட்ட என்னால எதிர்த்து பேச முடியல, ரொம்ப சவுண்டாவும் பேச முடியல, சண்டையும் போட முடியல. சரிங்கம்மா சரிங்கம்மா. அம்மா இந்து, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். குழந்தைகள் வந்து தந்தை தாய் கிட்ட தான் வளரணும். அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்தையும் தாயும் ரொம்ப அவசியம். நிறைய விதத்துல நீங்க எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க, அன்பு காட்டுறீங்க. தாத்தா பாட்டி முக்கியம் தான், ஆனா முக்கியமா தந்தை தாய் வேணும். நிறைய பேர் எங்களுக்கு நோயாளியா வர்றவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தாத்தா பாட்டி சொல்லிருப்பாங்க எங்க கிட்ட விட்டுட்டு போங்க, 2 பேரும் வேலை செய்யறீங்களே நாங்க வளர்த்து தரோம் சொல்லி விட்டுட்டு அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க. இந்த பசங்க பிற்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, என்ன பெத்தாங்களே தவிர வளர்க்கல, என்ன கொண்டு போய் தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுட்டாங்க. பெற்றோருக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள பந்தம் வந்து போயிடும். குழந்தைகளை மனநல ரீதியா ரொம்ப பாதிக்கும். இதை எடுத்து சொல்லுங்க உங்க மாமனார் மாமியார் கிட்ட. குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டால் கொஞ்சம், அதாவது 1 மாசம் 2 மாசம் லீவ்ல போய் இருக்கிறது வேற விஷயம். அங்க போய் வளர்ந்துச்சுன்னா அப்பா அம்மா நம்மள வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. அதுவும் 2 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைய மட்டும் தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்கறது இன்னும் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த குழந்தை மட்டும் அப்பா அம்மாட்ட வளருது, நான் வந்து தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்தேன். அதனால என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு பேர குழந்தைங்க மேல ரொம்ப ஆசை இருக்கிறது உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி வந்து சென்னையிலேயே பக்கத்திலேயே இருந்து எவ்வளவு நேரம் வேணாலும் குழந்தை கூட கொஞ்சட்டும். ஆனா பெற்றோர் வந்து நிச்சயமா தேவை. அது சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு பிற்காலத்துல அவங்க மனநலம் பாதிக்கப்படும். பெற்றோர் கூட வளராமல் தாத்தா பாட்டி கூட, தாத்தா பாட்டி அன்பை பொழியட்டும், நல்லா பொழிஞ்சா கூட பெற்றோர் என்ன கழட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கறத நிறைய பேர் எங்களுக்கு சொல்றாங்க. இப்போ 30 வயசு 20 வயசு 25 வயசுக்காரங்க எல்லாம் என்ன எங்க அப்பா அம்மா பாத்துக்கல, பெத்து இன்னொரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னு கோபம் நிறைய இருக்கு. அதனால நீங்க அதை சொல்லுங்க. அவங்களுக்கு குழந்தைகளுடைய பிற்கால மனநலத்துக்காக பெற்றோருடன் தான் இருக்க வேண்டும்னு சொல்லுங்க. நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்து, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மாமனார் மாமியார் கிட்ட நீங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிற்காலத்துல உங்களுடைய குழந்தைகள் உங்களை வந்து எந்த விதத்திலயும் குறை சொல்லக்கூடாது. அது போக அவங்க உங்க கூடயே வந்து இருக்கட்டும், உங்க குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். இது எல்லாத்தையுமே நீங்களும் உங்க கணவரும் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா சென்னையில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கங்க. என் பொண்ணை பத்தி பேசணும் நானு. சொல்லுங்க கவிதா. என் பொண்ணு வந்து +2 படிக்கிறா. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கா, பயோமேக்ஸ் எடுத்திருக்கா அவ. ஆனா அவ 10th படிக்கிறதுல இருந்து ஒரு பையன் கூட பேசுறா, பழகுறா, லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இப்பதான் தெரிய வந்தது. +2 படிக்கும் போது எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்க வந்து அவங்க வீட்டுல பேரண்ட்ஸ கூப்பிட்டு பேசுறோம், செஞ்சோம், எல்லாமே பண்ணோம். இருந்தாலும் என்னால மறக்க முடியல அப்படின்ட்டு இவ சொல்றா. நாங்க இவருக்கு எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தோம். நீ எடுத்திருக்க குரூப் இந்த மாதிரி இருக்கு, படிக்கணும், படிப்புதான் முக்கியம், நீ ஒரு நல்ல லெவலுக்கு வந்த பிறகு அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படி எல்லாமே நாங்க சொல்லிட்டோம். இருந்தாலும் அவ வந்து கேக்குற மாதிரி எங்ககிட்ட அது மாதிரி இருக்கா. அதுக்கடுத்து பார்த்தா கேக்குற மாதிரியே தெரியல. ஆனா எங்கயோ பாத்து அவன் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட என்னால மறக்க முடியல அப்படின்ட்டு இவ சொல்றா. இத நாங்க என்ன பண்றது, எப்படி இவளை கொண்டு போறது, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாமா. கவிதா, இந்த +2 10th இந்த ஏஜ்ல ஜெனரலா அடோலசன்ஸ்க்கு வந்து வர பிரச்சனை இதாமா. அது அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு வேல்யூ சொல்லி கொடுங்க. இதுதான் ரியாலிட்டி, இது வேல்யூ, லைஃப்ல இது முக்கியம், இதெல்லாம் நம்ம மீறி போச்சுன்னா பிற்காலத்துல என்ன விளைவுகள் வரும்ங்கிறது பேசிக்கா சொல்லி கொடுங்க. நீங்க ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட வந்து டெய்லி பாக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனை கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். அந்த பையனை எங்க மீட் பண்றா, அந்த பையன் எந்த காலேஜ் சேம் காலேஜ் படிக்கிறானா, இல்ல போகும்போது பாக்குறாளா, இது மாதிரி விஷயங்கள். ஆனா வந்து டைரக்டா சொல்லாதீங்க, அப்போஸ் பண்ணாதீங்க. இத வேற விதமா நீங்க வந்து டைவர்ட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுங்க. அவகிட்ட உட்கார்ந்து டெய்லி வந்து ஒரு அன்பா பேசுங்க, அதுவே போறோம். அவளுக்கு ஒரு நாள் வந்து ஒரு ஃபீலிங் வரும், நம்ம வீட்டுல இது மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கும்போது நம்ம இப்படி பண்றோமே அப்படிங்கிற மாதிரி. அந்த பையனை கூப்பிட்டும் நீங்க பேசலாம்.
இந்த விஷயத்த கொஞ்சம் பார்க்காம இரு, கொஞ்சம் வந்து இது பப்ளிக்ல பார்த்ததான் மத்தவங்களுக்கு வந்து ஒரு தப்பான எண்ணம் வரும். அந்த மாதிரி எல்லாம் விஷயத்த சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிறாங்களா பாருங்க. இது அன்புலதாமா திருத்த முடியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா. டாக்டர், இவங்க கவிதாவோட டாக்டருக்கு என்ன மாதிரியான ஆலோசனை? நீங்க பொண்ணு இந்த வயசுல எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து காதலிக்கிறேன்னு. நீங்க என்ன சொல்லுங்கன்னா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, படிப்புல வந்து கவனத்தை செலுத்து. 6-7 வருஷம் கழிஞ்சு அதே பேரை சொன்னா யோசிக்கிறோம்னு சொல்லுங்க. இந்நேரத்துல நீங்க வேண்டாம் வேணும்னு எல்லாம் சண்டை போடுறதை விட படிப்பை முடிச்சிட்டு அதே பேரை சொன்னா நாங்க யோசிக்கிறோம்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து சில காதல் அப்படியே கடந்து போயிடும். இந்த வயசுல காதல் வரலன்னா தான் யோசிக்கணும் என்ன ஆச்சு நம்ம குழந்தைக்குன்னு. ஆனா அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது பத்திரமா பாத்துக்கோ, உன்னை பத்திரமா பாத்துக்கோ, பேரை கெடுத்துக்காத. ஆனா பல வருடங்கள் 5-6 வருஷம் கழிஞ்சு இதை பத்தி யோசிப்போம் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. கவிதா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை உங்க மகளுக்கு நீங்க எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்க. அவங்களும் நிச்சயமா உங்களை புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததா கோவையில இருந்து கோபி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கோபி. வணக்கம் மேடம். சொல்லுங்க கோபி. பையனுக்குங்க சரி 23 வயசு ஆச்சுங்க. சரிங்க. அவருக்கு வந்து இப்போ வந்து நாங்க 21 வயசுல வந்து அவர் கொஞ்சம் பையன் அடிக்கடி கோவம் ஜாஸ்தியா வந்ததுங்க. சரி. கோவம் ஜாஸ்தியா வந்து நான் வந்து சைக்காட்ரிக் டாக்டர் கூட்டு போனேங்க. சரிங்க. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கோபி. சைக்காட்ரிக் டாக்டர் கூட்டு போகும்போது மெடிசன் எடுத்துருந்தாங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திடீர்னு விட்டுட்டாங்க. ஒரு வாரம் விட்டாங்க, மறுபடியும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா மறுபடியும் இப்ப நாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேங்க. ஆனா இப்ப வந்து இன்னுமே பயமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய மகனுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல கோபம் வருது கோபி? கோபம் யாரோ டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு மேடம். அதாவது காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி, இல்ல போலீஸ் வந்தா பயமா இருக்குங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு டார்ச்சர் பண்ணுங்க. திடீர்னு நானு டார்ச்சர் மாதிரி பயமா இருக்குங்க. யாரோ டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்குறாங்க. சரிங்க சரிங்க. இது வந்து ஒரு நோயோட அறிகுறிகள். அதாவது நீங்க சொன்னீங்க ஒண்ணு யாரோ வந்து அவரை திட்டமிட்டு ஏதோ அவருக்கு கெடுதல் பண்ற மாதிரி, அவருக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி, காதுல யாரோ பேசுற மாதிரி. இது வந்து உங்களுக்கு நார்மலா ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லி மனசிதைவுங்கிற ஒரு நோயோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள்லயோ வரக்கூடிய அறிகுறிகள். இது கோவப்படுறது என்ன, இப்படி என்ன பண்றாங்களேன்னு அதுக்கு பதில் தான் கோவம் வருது. சோ இங்க வந்து நம்ம பண்ண வேண்டியது அந்த நோயை குணப்படுத்தணும். இந்த நோய்க்கான காரணம் வந்து மூளையில ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றம். டோபமின் ஒரு ரசாயனம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ குடுக்கிற மருந்துல வந்து அந்த டோபமின் சில இடங்கள்ல குறையும் போது உங்களுக்கு இந்த அறிகுறிகள் போயிடும். சோ இதுக்கு மெயினா வந்து அவரை சொல்லி புரிய வச்சு அதுக்கு உண்டான மருந்துகளை கொடுக்கணும். கோபி, உங்க மகன் கிட்ட சொல்லி அவரை ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. இதுக்கான மாத்திரைகளை அவங்க கொடுப்பாங்க. அப்போ உங்க மகனுக்கு இருக்கிற இந்த கோபம், பயம், பதட்டம் இது எல்லாமே அவரை விட்டு போயிடும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட ஆலோசனைகளை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி ஷீலா. நம்ம நிகழ்ச்சியில பேசுற ஒவ்வொருத்தருமே அவங்க கஷ்டங்களை, குழப்பங்களை ஆத்மார்த்தமா ஒரு நம்பிக்கையின் பொருட்டு பகிர்ந்துகிட்டாங்க. உங்க உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம். உங்களுக்கான தீர்வுகளை நோக்கி நீங்க நகர தொடங்கிட்டீங்கன்னா அது மட்டும்தான் எங்களோட வெற்றி. சரி தப்புங்கிறதெல்லாம் போக இணக்கமான மனசு மட்டுமே வாழ்க்கையோட நிஜமான வெற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.